வருகின்ற 23ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள். நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். இன்னும் 5 ஆண்டுகளுக்காக நம்முடைய தமிழ்நாட்டை நல் வளர்ச்சிக்கு கொண்டு போக நம்ம எல்லாம் கையில மை வச்சு நம்முடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய நாள் 23. யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு போடுறது. ஏற்கனவே 5 வருடங்களும் அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமா ஒரு கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சிவகங்கை சட்டமன்றத்தை ஒருத்தவரை நம்ம கொண்டு போய் நம்ம எம்எல்ஏ ஆக்கணும். அவருக்கு வெளிநடப்பு எம்எல்ஏ பேர் வச்சிடலாம். அப்படிப்பட்டவர் 5 வருடங்களாக வெளிநடப்பு மட்டுமே பெய்த சாதனையை கடந்த முறை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய எம்பியா இருந்தீங்க. 5 வருஷம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தார். என்ன பண்ணாருன்னா எதுவுமே கிடையாது. சிவகங்கை இன்னமும் ஒரு வறண்ட மாவட்டமாகவும் வறட்சியான மாவட்டமாக காணப்படுது. அதுக்கெல்லாம் காரணம் இங்க ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள். இப்ப புதுசா ஒரு நடிகரை கண்ணாசுங்கிற ஒரு நடிகரை நீங்க எம்எல்ஏ ஆக்கணும் துடிச்சு கொண்டிருக்கிறது சிவகங்கை மக்கள். சிந்திச்சு பாருங்க. இந்த மண்ணுடைய வழி புரியாம இந்த மக்களுடைய வழி புரியாம ஒருத்தவரை எம்எல்ஏ நீங்க ஆக்கினீங்கன்னா ஏற்கனவே 5 வருஷமா வெளிநடப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். இவர் நடிக்க சினிமாவுக்கு நடிக்க போயிடுவாரு. ஆனா ராஜேஷ் அப்படிப்பட்டவர் கிடையாது. தமிழக வாழ்வுரிமை கட்சி இதுவரை தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த மக்கள் போராட்டங்களில் உங்களோடு தோளோடு தோல் நின்று மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக தோளோடு தோல் நின்று கொண்டிருக்கிற கட்சி. அப்படிப்பட்ட கட்சியில் சிவகங்கை மண்ணை சார்ந்தவர், மண்ணின் மக்களை சார்ந்தவர், மண்ணுடைய வழிமுறிந்த ராஜேஷ் அவர்களுக்கு நீங்க கேமாத்திரத்தில் வாக்களிச்சீங்கன்னா இந்த மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும். சிந்திச்சு பாருங்க. வெறும் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு ஓட்ட விட்டு நம்முடைய இளைய தலைமுறை பிள்ளைகளுடைய கனவுகளை கொண்டு விட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. வெறும் 1000 2000 ஓட்டுக்கு கொடுத்து 5 வருஷமா நம்ம எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு நம்ம மக்கள் நம்ம மக்களை இப்படி கொண்டு வச்சிருக்காங்க. இப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து சிவகங்கை மருத்துவமனை மருத்துவர்கள் ஏதாச்சும் ஒரு விபத்து என்ன கேன்சர் பேஷண்ட் அப்படின்னு நம்ம கொண்டு வரணும்னா உடனே மதுரைக்கு மாத்தி எந்த வசதியும் கிடையாது. எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. மாவட்ட காரக்குடி 50 ஆண்டுகள் பின்னாடி இருக்கும். எப்படி காரக்குடியை விட 50 ஆண்டுகள் பின்னாடி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்மளை ஆட்சி செய்யறாங்க. சிவகங்கைக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்சி செய்யறதுனாலதான் சிவகங்கை 50 ஆண்டுகள் காரக்குடியை விட 50 ஆண்டுகள் பின்னாடி இருக்கு. சிந்திச்சு பாருங்க. காரக்குடியில காரக்குடிக்கார எம்எல்ஏ இருக்கிறதுனாலதான் அந்த ஊருக்கு மக்களுக்கு எல்லாமே செய்யப்படுது. இங்க ஒரு எம்பி இருக்காரு, சிதம்பரம் இருக்காரு, கார்த்திக் சிதம்பரம் வச்சிருக்காரு. சிவகங்கை கொண்டு வந்த சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி அனைத்தையும் தூக்கி கொண்டு போய் காரக்குடியில வச்சுக்கலாம். சிவகங்கை மாவட்டங்கள் எல்லாம் பேரு மாவட்டத்தில் இருக்க தலைவரி வெட்டப்படுவோம். நம்ம நேரம் இதுக்கு முன்னாடி செந்தில்நாதன் அவர்கள் என்ன செஞ்சார்? 5 வருடங்களாக என்ன செஞ்சார்? ஒண்ணு கிடையாது. எந்த கேள்வியா பாருங்க. போதா வெள்ளெடுப்பு வீட்டுக்கு போதா வெள்ளெடுப்பு வீட்டுக்கு இதுவரை சட்டமன்றத்தில் சிவகங்கையின் வழிகளுக்காக சிவகங்கை மக்களின் வழிகளுக்காக ஒன்றால் பேசுகிறா கிடையவே கிடையாது. சிந்திச்சு பாருங்க. ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க. இதுவரை 21 முறை மக்களுக்காக சிறை செஞ்சிருக்கோம். மக்கள் அடிப்படை பிரச்சனைக்காக சிறை செஞ்சிருக்கோம். காவேரி ஆடி அமைக்கணும், தங்கு மலை என்று நீர் கிடைக்கணும், வடவர் ஆதிக்கம் குறிப்பாக வச்சு பாருங்க. உங்க வீட்டுல எல்லா பிள்ளைகளும் காலேஜ் படிச்ச பிள்ளைகள் இருப்பாங்க. வேலை வாய்ப்பு இல்லாம சிவகங்கை மாவட்டத்தில் அதிகப்படியான வெளிநாடுகளை ஏற்றுமதி பண்றோம். இளைஞர்கள் அதிகப்படியான வெளிநாடுகளை ஏற்றுமதி பண்ண என்ற ஒரே மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். ஏன்? வடவர் ஆதிக்கம். தமிழ்நாட்டில் நீங்க எங்க போனா வடக்கன் இருக்கான். எந்த பெரிய உயரதிகாரியும் வடக்கனா இருக்கான். நீங்க போய் அவன்கிட்ட போய் என்ன கேட்டாலும் அவனுக்கு தெரியாது, புரியாது. காசை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது. தமிழ்ல அவர் என்ன வச்சிருக்கான்? வடவர் ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழர் வேலை தமிழருக்கே என்ற ஒற்றை முழக்கத்தோடு அண்ணன் ஜாலிமனின் தம்பிகளை தேடி வந்துருக்கோம். சிந்திச்சு பாருங்க. ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு ஓட்டு போடுங்க. 1000 2000க்கு ஓட்ட விட்டாருங்க. அது உங்க பிள்ளைகளுடைய கனவுகளையும் லட்சியத்தையும் விட்டு சமானம். சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு முறை சிந்திச்சு பாருங்க. நீங்க கேமரா சின்னத்துக்கு வாக்களிக்கல, உங்க இளைய தலைமுறை பிள்ளைகளை அடைவு வச்சு சமானம். சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த ஒரே ஒரு முறை சிந்திச்சு ஓட்டு போடுங்க. சின்னத்தில் வாக்களிச்சு பெருவாரியான வாக்கு பேச வெற்றி பெறுவீங்க. இந்த மண்ணின் மலன் உங்கள் வழி புரிந்த ராஜேஷ்க்கு